வடிகட்டின முட்டாள்னு அர்த்தம். யாராவது நம்ம உஸ்தாதையாவது ஆலிம்னு சொல்லுவோமா? உஸ்தாத் ஆலிம்னு சொல்ல மாட்டோம். உஸ்தாதிலே ஆலிம் இருக்கிறான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் ஆலிம் அல்ல பை நினைச்சா. ஆனால் நம்மில் ஆலிமாகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மோடு இருந்து இல்ம அல்லாஹ் சுகூர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எப்ப கட் பண்றானோ அதோட முடிஞ்சுச்சு. அவனுடைய இல்முடைய தஜல்லியை அவன் சுகூர்ல கொண்டு வரும் காலமெல்லாம் நமக்கு மதிப்பு மரியாதை. ஒத்த செகண்ட் இல்மை எடுத்துட்டான், பச்சை குழந்தையா போயிடுவோம். பெரிய எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒன்றுண்டா தெரியாது, ரெண்டுண்டா தெரியாது. மனைவி மக்களை 4 பிள்ளை பெற்றிருப்பார், ஆனால் மனைவியை காமிச்சா மனைவின்னு தெரியாது. மனைவியா யார் இவங்க? இவங்கதான்ப்பா மனைவி. மனைவிண்டா என்ன அப்படின்னு கேட்பான். கலைஞர் போய் இந்த இல்ம அல்லாஹ் நம்மகிட்ட சுகூர்ல கொடுக்குற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாம். அந்த உணர்வை கொண்டு வாங்க. மையத்தா இருக்கிறேன், யாராவது சொல்லுவோமா நான் ஹயாத்தோடு இருக்கிறேன், நான் அறிவாளியா இருக்கிறேன், அது காரும் சொல்லுவான். அதுவுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் எல்லாம் வலியுல்லா ஹபீபுல்லா அல்லாவுடைய நேசர்களாகிய நம்ம என்ன சொல்லுவோம்? அன மையத்துன் அன ஜாஹிலுன் ரப்பேனா மையத்தல்லா. நான் ஜாஹில் ரப்பே. ஜாஹில் என்று சொல்லுவதே மன் அரப நப்சஹு ஃபக்கத் அரப ரப்பஹு. நான் ஜாஹில் என்று சொல்வதே என்ன குறிக்குது? நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் ஆலிம் என்பதை குறிக்குது. நான் ஜாஹில் அல்ல. அல்லாஹ் தஆலா முரீது. நாமெல்லாம் யாருமா? முமுத்தர், நாட்டமே இல்லாதவர்கள். இப்ப அடுத்து என்ன பேசணுங்கிற நாட்டம் நமக்கு இருக்குதா? அந்த நாட்டத்தையும் அவன் தான் கொடுக்கணும். சரி, நாட்டம் வந்துருச்சு, இல்மு வெளியே வராம இருக்கும், இல்மு வெளியே வரணும்னு சொன்னா அதுவும் அவன் போடுற பிச்சை தான். இல்மையும் அவன் தான் கொடுக்கணும். சரி, இல்மு எல்லாமே வந்துருச்சு, நாட்டமும் வந்துருச்சு, ஆனா அது வெளியே வர்றது குவத்து வேணும். லா குவத்த இல்லா பில்லாஹ். ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆற்றல் சொந்தம். அல்லாஹ் தஆலா காதிரே முத்லக். நாமெல்லாம் யாருமா? நம்ம யாரு? ஆஜிஸ், இயலாதவர்கள். நம்மெல்லாம் யாருமா? ஆஜிஸ், இயலாதவர்கள். அல்லாஹ் தஆலா சமீஅ், நாமெல்லாம் அசம். அல்லாஹ் மட்டும்தான் கேட்கிறவன். இப்ப நம்ம காதுல கேக்குதா இல்லையா? எல்லாமே பயான் கேக்குதா? கேக்குது. இப்ப பாட்டு கேட்டுச்சு முன்னாடி, இப்ப பயான் கேக்குது. இந்த கேட்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தான் என் கூட இருந்து என்னை கேட்க வைக்கிறாங்கிற உணர்வு நமக்கு வந்துச்சா? அந்த உணர்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். ஆன்மீக பயிற்சி வகுப்பு. இதுக்கு பாடத்தை விட்டு நமக்கு இந்த மாதிரி அல்கார் நேரங்களை விட்டு ஒதுக்கி இவ்வாறு நமக்கு மஜ்லிஸ் வைப்பதனுடைய நோக்கம் என்னமா? அந்த ஹால் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே காலோடு நின்றுகிறது. வெறும் சொல்லோடு நம்முடைய வார்த்தைகள் நின்று கொள்ளுகிறது. அந்த காலை நமக்கு ஹாலாக ஆக்குவதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸை நமக்கு ஷேഖനാயி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்ப அந்த உணர்வு கொண்டு வாங்க. கேட்குதா இல்லையா? இப்ப யார் நம்ம கேட்கிறோமோ அல்லாஹ் கேட்க வைக்கிறானா? அல்லாஹ் நம்மளை கேட்க வைக்கிறேன். இங்க 7 வானத்துக்கு மேல உட்காந்து அப்படியே ரிமோட் கண்ட்ரோல கேட்க வைக்கிறானா? எப்படி கேட்க வைக்கிறான்? அல்லாஹ் தஆலா நம்ம கூட ஐனாக இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை கேட்க வைக்கிறான். நம்ம அல்லாஹ் தஆலா பசீர், பார்க்கக்கூடிய. நம்மளாம் யாருமா? ஆமா, குருடர்கள். விளைஞ்சா நம்மளாம் யாரு? ஆமா, குருடர்கள். இப்ப நம்ம கண் பார்வை தெரியுதா? இது எத்தனை? 1. பசாரத்து வெளிப்படுதா? நம்ம பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய பசாரத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அவனுடைய பசாரத்துடைய பருத்தவை கொண்டு நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பசீராகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மோடு ஐனாக இருந்து நம்மை பார்க்க வைக்கிறான். அப்ப எந்த வஸ்துவை நாம் பார்த்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் என்னை பார்க்க வைக்கிறாங்கிற அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரி, அல்லாஹ் தஆலா கலீம். நாமெல்லாம் யாரு? சத்தமா சொல்லு. நாமெல்லாம் யாருமா? அபுகம், ஊமை. விளைஞ்சா இப்ப பேசுறனா இல்லையா? கலாம் வெளியாகுதா இல்லையா? ஊமையிடம் இருந்து கலாம் வெளியாகுமா? ஊமை எப்படி பேசும்பா? பே 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 இப்படிதான் பேசும். அப்ப இங்க கலாம் வெளியாகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கலீம் இங்க இருக்கான்னு அர்த்தம். கலீமாகி அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை பேச வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு ஆதாரம் என்னமா?
அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் எல்லாம் நம்மிடத்துல வெளிப்படுது பாத்தீங்களா, அதுதான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமே. ஏன்னா ஜாத்தையும் சிபத்தையும் பிரிக்க முடியுமா? ஜாத்தையும் சிபத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு இன்ஜினியரை கூப்பிடுறோம், சார் நீங்க வர வேண்டாம், அந்த இன்ஜினியர் படிப்பு உங்கள்கிட்ட இருக்கு பார்த்தீங்க, இந்த இல்மை மட்டும் நீங்க அனுப்பிச்சு விடுங்க, பார்சல் போட்டு விடுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பை சர்க்கரை எதுவும் வேண்டாம், அந்த இனிப்பு மட்டும் இங்க பார்சல் போட்டு விடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சர்க்கரை எங்க இருக்கும் அங்கேதான் அந்த இனிப்பும் இருக்கும். எலுமிச்சம்பழம் எங்க இருக்கும் அங்கேதான் அந்த புளிப்பு இருக்கும். டாக்டர் எங்க இருக்கிறாரோ அந்த டாக்டருடைய அந்த இல்மும் அவர் கூட தான் இருக்கும். பை ஜாத்தையும் சிபத்தையும் என்ன செய்ய முடியாதுமா? பிரிக்க முடியாது. விளங்கிச்சா? இப்ப ஷேக்குடைய கையை பிடிச்ச பரக்கத்துல தன்னை ஹயாத்துடையவன் என்று நம்ம பார்ப்போமா? ஒரு காலம் பார்க்க மாட்டோம். கஃப்லத்துல இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா, அந்த கஃப்லத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவான். அந்த உணர்வு நமக்கு வரணும். நான் மையத்தாக இருக்கிறேன், நான் ஜாகிலாக இருக்கிறேன், நான் முகத்தராக இருக்கிறேன். அந்த உணர்வு எல்லாம் கொண்டு வரலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானா. அதே மாதிரி ஷேக்குடைய கையை பிடிச்ச பரக்கத்துல தன்னையோ தன் அல்லாத பிற வஸ்துக்களையோ சுயமாக மௌஜூதா இருக்குன்னு பாப்போமா? பாப்போமா? நான் சுயமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நாம் எல்லாம் யாருமா? ஜாத்துல அதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதமானவன், காயும் பகுத், தன் தானே சுயமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. நாம் எல்லாம் காயும் பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நிலை பெற்று இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். விளங்கிச்சான்? அப்ப நான் சுயமாக இருக்கிறேன்னு யாராவது நினைச்சு பார்ப்போமா? ஒரு காலம் நினைக்க மாட்டோம். தன் அல்லாத மற்ற வஸ்துக்களை நினைப்போமா? அந்த மாதிரி மற்றவங்களையும் பார்க்க மாட்டோம். சர்க்கார் சொல்லுவாங்க, எப்ப நம்ம இந்த நாட்டை எதிரியாவது ஒருத்தரையும் சிறுக்கு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? மனசுல கவலையும் பயமும் வர ஆரம்பிச்சிடும். மனசுல கவலையும் பயமும் வர ஆரம்பிச்சிடும். யாராவது ஒரு நபரை ஹயாத்தோட பாரு, ஆட்டோமேட்டிக்கா பயம் வர ஆரம்பிச்சிடும். ஹயாத் அவனுக்கு சொந்தம் என்று பார்த்தா சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு பாம்பு செத்து போச்சுமா, அல்ல விஷம் உள்ள பாம்பு, எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. செத்து போச்சு, என்ன செய்வோம்? குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுவோம். லேசா வாழ ஆடுது, ஹயாத்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன செய்வோம்? எல்லா பயமும் போன பயமெல்லாம் திரும்ப வந்துடும், ஒரே போயிடும் இடத்த விட்டு. விளைஞ்சா? அப்ப ஏதாவது ஒன்றில் ஷிர்க் வைக்கும் பொழுது குவத்து இவனுக்கு சொந்தமானது, இவன் எனக்கு ஏதாவது நன்மை செய்வான் என்று நினைக்கும் பொழுது அங்கே பண்ணுகிறான். இந்த இவரிடமிருந்து எனக்கு ஏதாவது தீமை வந்து விடுமோ என்ற எண்ணம் வரும் பொழுது என்ன செய்யறான்? அங்கே பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஏதாவது ஒன்றில் அவன் இணை வைக்கும் பொழுதுதான் அவனுக்கு கவலையும் பயமும் வருகிறது என்று நம்ம சர்க்கார் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை பத்தி என்ன சொல்றான்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எதை பற்றிய கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? அவங்க நாஃபியோ காரணாக அல்லாஹ் ஒருத்தவனை தான் பார்க்கறாங்க, ஹய்யாக அல்லாஹ் ஒருத்தவனை தான் பார்க்கறாங்க, ஆலிமாக அல்லாஹ் ஒருத்தவனை தான் பார்க்கறாங்க, மௌஜூதாக அல்லாஹ்வை மட்டுமே பார்த்து வாழ்கிறார்கள். அல்லாஹி மௌஜூத் பாக்கி சப் ஆதம், அதம்கு கோயி வஸன்னஹி. அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதா இருக்கிறான், மற்ற எல்லாமே அதமாக இருக்கிறது. அதமுக்கு அணுவத்தனையும் வசனே கிடையாதுன்னு சொல்லி அந்த உணர்வோடு அவர்கள் பார்ப்பதனால் எதை பார்த்து அவங்களுக்கு பயமே கிடையாது. பயமே இல்லைன்னு சொல்றமே அவங்க பயப்படவே மாட்டாங்களா? கவலைப்பட மாட்டாங்களா? ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. எதை நினைச்சு பயப்படுவாங்க? அல்லாஹ்வை நினைச்சு பயப்படுவாங்க. ஏன்னா அல்லாஹ் மேல அவ்வளவு காதல் பயப்பட்டு இருப்பதனால் அல்லாஹ் எதுவும் நான் வருத்தப்படுத்திடுவேனோ என்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது செய்ய நல்லா வருத்தப்படுத்திடுமோங்கிற பயம் இருக்கும். பிற்காலத்தை நினைச்சு ஏதாவது என்னுடைய செயல் அல்லாஹ்வை வருத்தப்படுத்தி இருக்குமோ, கடந்த காலத்தை நினைச்சு என்ன பண்ணுவாங்க? கவலைப்படுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை காதலிச்சாங்க நமக்கு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அதனால அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய மன திருப்திக்காக வேண்டி இறக்கிட்டான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர. நபியே, ஹபீபே, உன் முன்பின் எல்லாத்தையும் மன்னிச்சு. நீங்க ஏன் நபியை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஏதாவது அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்திருப்பேனோ, அல்லாஹ் வருத்தப்படுத்தி இருப்பேனோ, அல்லாஹ் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தமாவது ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு மனசுல ஒரே கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும்.
இனி என்னுடைய பிற்கால வாழ்க்கையில் ஏதாவது அவனை வருத்தப்படுத்தி விடுவேனோ என்ற பயம் இருக்கும். பாஸ்ட நினைக்கும் பொழுது கவலை வரும், ஃபியூச்சரை நினைக்கல என்ன ஆகும், பயம் வரும் மனுஷனுக்கு. சரி விசாரிச்சுங்க போயிடுச்சுங்க, அந்த இது மட்டும் அந்த வாய்ப்பு மட்டும் நம்ம கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எங்கேயோ போயிருக்கலாம், சான்ஸ் நம்ம விட்டு போயிடுச்சு கவலைப்படுவான். ஆஹா இனிமே அந்த சான்ஸ் கிடைச்சிருமா கிடைக்காதா, கிடைக்காம போயிருமோ, ஆஹா கிடைக்காம போயிருமோன்னு என்ன பண்ணுவான், பிற்காலத்துல பயப்பட ஆரம்பிச்சிருவான். சரி அதே மாதிரி தான் அவுலியாக்கள் அப்படித்தான், அவ்வளோ பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க, ஒருத்தவனுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. ஏன், ஒருத்தன் தான் போய் இருக்கிறான், அவனை ஒருத்தவனை மட்டும்தான் அவங்க மௌஜூதா பாக்குறாங்க. நீ 2 பேர் இருந்தா 2 பேருக்கு பயப்படுறாங்க, இருக்கிறதே ஒருத்தன் தாங்க, ஒருத்தவனை தான் பயப்படுவாங்க. ஆனா அழமுக்கும் பில்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவனை ரொம்ப அறிஞ்சிருக்கிறப்பா. அம்மா சொல்லுவாங்களா இல்லையா, டேய் உங்க அத்தா பத்தி உனக்கெல்லாம் என்னடா தெரியும், நீ எல்லாம் பச்சை புள்ள சின்ன குழந்தைடா, நீ உங்க அத்தா பத்தி எனக்கு தான் தெரியும், அந்த மனுஷன் கூட 30 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், நீ அவரை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க சொல்லுவாங்களா இல்லையா. இந்த மாதிரி எந்த அளவுக்கு இல்மு இர்ஃபான் வருதோ அந்த அளவுக்கு ஹஷியத் பயம் வரும். நம்ம தான் அல்லாஹ் கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா, என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு நம்முடைய அல்லாஹ்வுடைய இர்ஃபான் அவ்வளவுதான். ஷேக் உமார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்தாங்க தெரியுமா, அல்லாஹ் அக்பர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா, காரிருள் மேகங்கள் சூழ்ந்து விட்டால் ஓடியே போயிடுவாங்க ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு. ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஃபைசி நாயகம் சர்க்கார் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க, ஃபைசி நாயகம் காரில் போகும் பொழுது எதிரில் ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றை கடந்து கிராஸ் பண்ணி போனாலும் சரி, பிஸ்மில்லா 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 பிஸ்மில்லா, வண்டி கிராஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே நடுங்குவாங்க. சர்க்கார் சொல்லக்கூடிய முறை ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நேராக வந்து அப்படியே அந்த கார் நம்ம மேலே தான் அப்படியே தூக்கி சொர்க்க வர்றாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பயம். பிரேக் பிடிக்கிற நேராக போய் முட்டுற மாதிரி இருக்கு, எப்படி பயப்படுவோம் நம்ம, அந்த விட அதிகமாக பயப்படுவாங்க விளைஞ்ச போய். ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. நம்மெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஜாலியாக சந்தோஷமா நம்ம அடுத்து என்ன செய்யலாம் நம்மலாம் பிளான் பண்றோம். இறை நேசர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க, ரப்பே இன்னைக்கு நீ என்ன செய்யலான்னு எனக்கு நீ இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியலையே ரப்பே. ஏன் நம்ம நாள் நடக்கவே நடக்காது போய், ஆனால் நமக்கு தெரியலை, அதெல்லாம் நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க விளங்கிட்டாங்க, அவன் நானது மட்டும்தான் நடக்கும்பா. हमारा इरादा चल नहीं सकता, उनका इरादा टल नहीं सकता. நம்ம நாட்டில் நடக்காது, हमारा इरादा चल नहीं सकता, நம்ம நாட்டில் நடக்காதுமா. उनका इरादा टल नहीं सकता, அவன் நாட்டில் நடக்காம இருக்காது. அதை ஷேகுமார்கள் விளங்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்சு அழுவாங்கிறப்பே அடுத்த வினாடி உனக்கு பொருத்தமான செயலை நடத்துகிற வெளியாகுமா, அல்லது உன்னை வருத்தப்படுத்தும்படியான செயலை நடத்துகிற வெளியாகுமா தெரியலையே ரப்பே என்று என்ன பண்ணுவாங்க, மகான்கள் எல்லாம் அழுதாங்க போய் ஒவ்வொரு வினாடியும். எல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தாங்க, போய் அடுத்து என்ன ரொம்ப என்ன செய்ய போறான்னு தெரியலையே. எல்லாத்துக்குமே காத்திமா இருக்குது, என்னுடைய காத்திமா ஹுஸ்னே காத்திமாவா சூய காத்திமாவா தெரியலையே. உனக்கு ஒரு முடிவு இருக்குதான பை, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம் ஒரு ஹதீஸ் வருது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இறுதி முடிவை வச்சுதான் எல்லா செயலுக்குமே தீர்ப்பு. ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு ஜான் தான் கேப் இருக்கும். சபக்கல் கதுரு, அவனுடைய தலைவிதி முந்திரும். ஒரு பாவம் செய்வான் அப்படியே நரகத்துக்கு போயிடுவான், அல்லாஹ் காப்பாற்றுவானா. ஒரு நபருக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் தான் கேப் இருக்கும். அவனுடைய கலா முந்திரும், கதிரு முந்திரும். பாவம் நன்மை செய்வான், சொர்க்கம் போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். எதை நினைச்சு நம்ம தைரியமா உட்கார்ந்துருக்க முடியும், எந்த தைரியத்தில் நம்ம வளர்த்த முடியும் நினைச்சா. அது மாதிரி ஷேகுமார்கள் அவ்வளோ பயப்படுவாங்க. நல்லா ஒரு வினாடியும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே எந்த வினாடி நம்முடைய இறுதி வினாடின்னு யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் தஆலா டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவோம். ஏன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னம்மா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவோம். டிஓபி தெரியும், டிஓடி தெரியுமா, டேட் ஆஃப் டெத் தெரியாது. ஏன் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சான்? அதுவும் நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான். நம் மீது வைத்த அன்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சான். அப்பதான் நம்ம அடுத்த ஒவ்வொரு வினாடி நம்ம இடத்தில் நற்காரியம் வெளியாகும். பை டிஓடி அல்லாஹ் காமிச்சிருந்தான்னு சொன்னா இன்னும் 10 வருஷம் இருக்குப்பா, என்ன ஆட்டம் போட முடியுமோ ஆட்டம் போடுவோம், என்ன அநியாயம் செய்ய முடியுமோ அநியாயம் செய்வோம்.
அந்த 10 வருஷம் இருக்குதுன்னு தெரியும். அந்த 10வது வருஷம் உன் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு மரண நேரம் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்குமா அல்லது கொடிய மரணமாக இருக்குமா, கொடூர மரணமா இருக்குமா? யாருக்கு என்ன தெரியும்? நீ மௌத்தா போன பிறகு உன்னை குடிப்பாட்டுக்கு உன் ஜனாசா கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கு தெரியும்? யார் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் டிஓடியை மறைச்சு வச்சுட்டான், டேட் ஆஃப் டெத்தை. ஏன்? நம்மீது உள்ள அன்பின் காரணமாக. பொதுமையாடிய நல்ல மனசு வைப்பான். சர்க்கார் சொல்லுவாங்க, அந்த ஃபேனுக்கு மற்ற ஷைக்கு கூட என்ன பண்றாங்க, இப்போ கேரண்டி தராங்க. இப்போ வாஷிங் மிஷினா இப்போ இத்தனை வருஷம் கேரண்டி, ஃப்ரிட்ஜா அதுக்கு இத்தனை வருஷம் கேரண்டி. மனுஷன் நம்ம வாழ்க்கைக்கு நோ கேரண்டி. யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? வாரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. விளைஞ்சா ஏன் அல்லாஹ் அப்படி வச்சான்? ஒரு வினாடி எனக்கு பயந்துகிட்டே இருப்பான். லரஸ்தே ரஹோ, நடுங்கு. விளைஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியலையே, உனக்கு பொருத்தமான முறையில் வாழவை எல்லாம், எங்களுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தமானதாக ஆக்கிவை ரப்பே, எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நீ ஆக்கிவை எல்லாம் அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு வினாடியும் பயப்படணும். அதனாலதான் ஷேகுமார்கள் மகான்கள்லாம் பயந்தாங்க, நடுங்குனாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் பாயசீத நாயகன் கூப்பிடுவாங்களாம் தஹஜ்ஜத் நேரத்தில், எஜமானே வாங்க, போய் நம்ம தலையெழுத்து நினைச்சு அல்லாட்ட அழுதுட்டு வருவோம். ரப்பே, எங்க தகதியில் என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னு தெரியலையே ரப்பே. நம்மெல்லாம் நல்லவேன்னு சொல்லி மாறுத்தண்டிக்கிறதுக்கு என்ன தைரியம் வரும் நமக்கு? சொல்லுங்க. அதான் சர்க்கார் சொல்லுவாங்க, தப்பு செய்யறவனை பார்த்து நீ மட்டமா பார்க்காதம்மா, தப்பு செய்யறவனை பார்த்து மட்டமா பார்க்காத. என்ன இவ்வளவு கேவலமா இருக்கிறான், இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டானே பாவன் அப்படின்னு நினைக்காத. அல்லாஹ் ஜல்ல ஷானு வந்தாலும் அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்கல, அந்த வாய்ப்பை உனக்கு அல்லாஹ் வந்தாலா ஏற்படுத்தி கொடுக்கல. அந்த வாய்ப்பு உனக்கு கிட்டி இருக்குமே ஆனால் அப்பவும் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். அப்ப நம்ம நிலைமை எப்படியாப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவனை விட கேவலமா நம்ம இருந்திருக்கோம். எதுக்கு நீ அடுத்தவனை மட்டமா பாக்குற? யாரையுமே மட்டமா பார்க்காதப்பா. அந்த வாய்ப்பெல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தியிருந்தா தெரியும் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதனால யாரையுமே மட்டமா பார்க்க கூடாது. நம்ம நிலைமை இப்படி ஆகுங்கிறதே தெரியல, நம்ம தலையிடத்துல என்ன இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் முஸ்லீமா பிறப்பாங்க, காபிரா மௌத்தா போவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம பேர் எந்த பட்டியல் இருக்குது? அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா? எல்லாம் நீ போட்ட ஈமான, நீ கொடுத்த ஈமான நீயே பாதுகாத்து, ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு உன்னை சந்திக்க, சிரித்த முகத்தோடு சந்திக்க நீயே மிச்சப்படுறப்பே அப்படின்னு அல்லாட்ட செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால மகான்கள் ரொம்ப பயந்தாங்க. யாரை பயந்தாங்க? அல்லாஹ் மட்டும் பயந்தாங்க. ஏன் அல்லாஹ் மட்டும் பயந்தாங்க? அல்லாஹி மௌஜூத் பாஹிஸப் ஆதம், அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதுன்னு என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அதனால அவனை மட்டுமே பயந்து வாழ்ந்தாங்க. இப்ப நம்மளாம் பாரு, யாரை பார்த்தாலும் பயபீதி. காரணம் என்ன? எதை பார்த்தாலும் பயம்தான். அடைஞ்சா சிங்கத்தை பார்த்தா பயம், புலியை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், நரியை பார்த்தா பயம், மனுஷனை பார்த்தா பயம், அவனை பார்த்தா பயம், இவனை பார்த்தா பயம், எல்லாத்தையும் பயம். காரணம் என்ன? நீ எல்லாத்தையும் மௌஜூதா பார்த்துக்கிட்டு இருக்கிற. எதையெல்லாம் நாம் மௌஜூதாக பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பயமுறுத்தாட்டத்தான் செய்யும். அதுதான் அவங்க ஷேகுமார்கள் தான் அறிவாளிகள். ஒருத்தவனை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நீ ஏப்பா 10-15 லட்சக்கணக்கான வச்சு நீ பார்த்து பயந்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் குனிஞ்சுக்கிட்டு கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டு சுத்த. எல்லாம் மட்டும் நீ மௌஜூதா பாரு. அதுதான் நமக்கு ஷேக நாயகம் கற்றுத்தராங்க. நல்லா அந்த நசர் நம்ம இடத்துல வந்துடணும். எதை பார்த்தாலும் அந்த வஸ்துவில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, எல்லாம் நீதான் இந்த சூரத்துல வந்திருக்கிற. ஏன்னா இந்த வெறும் வெற்று உருவங்கள், வடிவங்கள் நமக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? போர்டில் ஒரு ஆப்பிள் பழம் வரைஞ்சாச்சு, ஒரு அழகான ஆப்பிள், பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்குது. டிசைன்லாம் போட்டு அப்படியே டிராயிங்லாம் கொடுத்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேறு பார்த்தா அப்படியே அச்சசல் ஆப்பிள் மாதிரியே தெரியுது. கடுமையான பசி, சாப்பிட முடியுமா? பை சார் பசிக்குது சார் அப்படியே வந்தா அப்படியே அச்சசல் அப்படியே உரிச்சு வச்ச ஆப்பிள் மாதிரியே இருக்குது. விளைஞ்சா போய் சாப்பிடுமா அப்படின்னு சொன்னா நம்ம பசி அடங்குமா? சாப்பிட முடியுமா? பை அதே மாதிரிதான் ஒரு சிங்கம் அப்படியே தத்ரூபமா அப்படியே சிங்கம் உருவம் இருக்குது. விளைஞ்சா 3Dல அப்படியே நம்ம மேல பாஞ்சு வர மாதிரி பார்த்து பயம் வருமா? நமக்கு பயம் வராது. ஏன்? அது வெற்று உருவம் தாமா. அது என்னது?
வெற்று உருவம் தான், வெறும் சூரத்தோ ஷக்கல் தான். அது தோற்றத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. சின்ன குழந்தை கூட கையில புக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யும்? சிங்கம் புலின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா சின்ன குழந்தை நேரில் பார்த்தா கூட பயப்படாது தெரியுமா? நேரில் பார்த்தா கூட பயப்படாது. பாம்பை கையில பிடிச்சி விளையாடும். பாம்பு வந்தா என்ன செய்யும்? கையில பிடிச்சி விளையாடும். நம்மெல்லாம் பயந்து ஓடுவோம். ஆனா அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க? பயப்பட மாட்டாங்க, தைரியமா போகும். அதனாலதான் சொல்லுவாங்க, அவுலியாக்கெல்லாம் யார் தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாங்க அத்துபாலுல்லா, அல்லாவுடைய குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. ஜாலியா சின்ன குழந்தைங்க மாதிரி அவங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. சிங்கம் புலி எல்லாமே என்ன பண்ணும்? அவங்களுக்கு முன்னாடி சரண்டர் ஆயிரும். இளைஞர் அவுலியாக்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கூடையும் என்ன சர்வசாதாரணமா பழகுவாங்க. சிங்கம் புலினா வந்து சலாம் போடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா வலியல்லாஹ், எஜமானே அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க மேல ஏற்கனவே சார் ஒரு பார்வை எங்க மேலே ஒரு பிச்சை போடுங்க. எங்களையும் மௌலாவை பாருங்க. ஒருத்தவனும் பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. எஜமானே எங்களையும் மௌலாவை பாருங்க, நீங்க தான் பாக்குறீங்க. போய் அங்கே போய் சலாம் போடும். ஏன்? அவங்க தடி எடுத்து காமிச்சாங்களா? ஏதாவது மிரட்டினாங்களா? உருட்டினாங்களா? மௌலாவை பார்த்தாங்க போய் விளைஞ்சாங்க. அதனாலதான் அவுலியாக்களுக்கு பயமே இருக்கிறது இல்லை. தைரியமா போறாங்க. ராஜா மாதிரி வாழ்க்கை, தலை நிமிர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி கடம் தான் இந்த கடம். அதுதான் நமக்கு ஷேഖனாய் நமக்கு என்ன பண்றாங்க? பிராக்டிக்கல்ல பார்க்கறதுக்காக ஒரு பயிற்சி தான் நமக்கு என்ன பண்றாங்க? இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்து நமக்கு நடத்தி தராங்க நம்ம ஷேഖனாய். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பார்வையை மாற்றணும். எதுவெல்லாம் நமக்கு முன்னால் வருகிறதோ அந்த வஸ்துவில் அவனையே பார்க்க வேண்டும். அசிம சொல்லாமா? எல்லாம் உறுதி வைக்கலாமா? யாரெல்லாம் அந்த உறுதி வச்சிங்க? உண்மையை சொல்லணும். உண்மையிலே ஆசை வைப்பா அல்லா ஜல்ல ஷானு என்ன செய்வாமா? நிறைவேற்றுவாங்க. மனுஷ புத்தி அப்பப்ப வெளிப்படத்தான் செய்யும். வஸ்துக்களை மௌஜூதா பார்க்கத்தான் செய்வோம் நம்ம. ஆனாலும் அந்த உறுதி வச்ச பார்த்தீங்களா, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அந்த உறுதி உண்மையாக இருக்குமே ஆனால் கட்டாயம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். ஒவ்வொரு வஸ்துவிலும் அவனையே மௌஜூதாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய ஷேഖனாயத்தினுடைய புனிதமிக்க முகத்திற்காக வேண்டி, அருள் முகத்திற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு பிச்சையாக தந்தருள்வானாக. அல்லாஹை மட்டுமே சாஹிபு சிஃபாத்தாக பார்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹை மட்டுமே ஃபாயிலை ஹகீகியாக பார்த்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹை மட்டுமே மஅபூதாக ஆக்கி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இல்லாதது இனிமே நம்ம அல்ல நாஃபியவாறு அல்லாண்டு பார்க்கணும் அப்படி சொல்லுங்க. மஅபூதுல போய் நம்ம ஷிர்க் வைப்போமா? இன்னைக்கா ஷிர்க் வைப்போம், இனிமே நம்ம எப்படியா ஷிர்க் வைக்கவே மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹ் மஜ்னுபுனி, என்ன வருது? அல்லாஹ் மஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாமா. யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளைகளையும் அன் நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்துக்க ரப்பேன்னு கேட்டாங்க. யாரு? அபுல் அம்பியா ஹஸரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அக்பர். நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆயத்து கரெக்டா? அல்லாஹ் மஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன பண்றான்? குர்ஆன்ல சொல்றான். ஏன்? ஈமான் யாருக்கும் கேரண்டி இல்லைமா. அல்லாஹ் நம்முடைய ஈமானை அவனே பாதுகாத்து அருள் புரிவானாக. எங்களால் பாதுகாக்க முடியாத ரப்பே, எந்த காரியம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ அதை நீ மிக மிக செவ்வையாக சிறப்பாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறாய் ரப்பே. எல்லாம் இங்கே ஈமான ஒன்றை ஒப்படைச்சிடுறோம். எங்களையே உன்னிடத்தில் ஒப்படைச்சிடும். எல்லாம் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வகஃபல்து அம்ரி இலைக். எல்லாத்தையும் ஒன்றை ஒப்படைச்சிடும் ரப்பே. எல்லாம் நீயே எங்களை பாதுகாத்துக்கல்லா. இந்த ஈமான் எங்களுடைய சுய திறமைன்னு நாங்கள் சொல்லலை. இந்த ஈமானை நாங்கள் சலாமத்தா கட்டி காப்பாற்றிடுவோன்னு நாங்கள் சொல்லலை ரப்பே, கேரண்டி கொடுக்கல ரப்பே. உன்னிடத்துல பிச்சை எதிர்பார்க்கிறோம்ல, நீயே அந்த ஈமானை எங்களுக்கு பாதுகாத்து உண்மை முஃமின்களாக வாழவும், உண்மை முஃமினாக மரணிக்கவும்,
உண்மையான முஃமினாக உன்னை வந்து சந்திக்கவும் நீயே உன் கருணையினால் அருள் பாக்கியம் தந்தருள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.